பாரிசானில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து மஇகா தெளிவான ஒரு முடிவை எடுக்காமல் இழுத்தடிக்க காரணம் எங்கே அதிகம் பேரம் பேசலாம் என்கிற சிந்தனையில் மஇகா இருப்பதே என்று அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினர் செனட்டர் இடத்தோ அப்துல் ஹலீம் சுலைமான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜகூர் மாநிலத்தில் மஇகா ஆட்சியிலும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனை கடந்த பொது தேர்தலுக்கு பின்னரே தொடங்கியது என்றாலும் பரிசான் மஇகாவை ஒதுக்குவதாக மஇகா தவறான புரிதலை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். உண்மையில் மஇகாவின் தலைமை தெளிவாக இல்லை. உருப்படியான ஒரு முடிவை எடுக்காமல் பெரிக்காத்தானுடன் இணைவதற்கு மஇகா தயாராக இருக்கிறது. ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்க வேண்டும் என நினைக்கிறது. ஒன்று இந்த பக்கம் இருங்கள், இல்லையேல் அந்த பக்கம் இருங்கள் என்று டத்தோ அப்துல் ஹலீம் சுலைமான் சுட்டிக்காட்டினார். நேற்று பெரிக்காத்தானில் இணைவதாக மஇகா சொன்னது இன்று பாரிசானில் நீடிப்பதாக சொல்கிறது. நாளை மஇகா அடிமட்ட தொண்டர்களுடன் கலந்து ஆலோசிப்பதாக தெரிவிக்கிறது. இப்படி நேரத்திற்கு ஒன்றை பேசும் தலைமை தெளிவற்ற தலைமை என்று டத்தோ அப்துல் ஹலீம் சுலைமான் சாடினார். மஇகாவின் இந்த தெளிவற்ற செயல்பாடுகளால் பரிசான் கூட்டணிக்கு ஆபத்து இல்லை என்றாலும் வலுவான கூட்டணி என்கிற நற்பெயரை அரசியல் களத்தில் கலங்கம் செய்கிறது. மக்கள் பரிசான் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை மஇகாவால் சிதைகிறது. பரிசான் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குகிறது. சிறிய சிறிய கட்சிகளை ஒன்றிணைத்து அடுத்த தேர்தலில் மாபெரும் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறது. இந்த நேரத்தில் மஇகா ஒதுக்கப்படுவதாக கருதினால் மஇகா ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கொள்கைக்காக இருக்கும் கட்சி நிச்சயம் கூட்டணியில் இருந்து வெளியேறாது. அப்படி வெளியேறினால் தனிநபரின் சுயநலம் மட்டுமே காரணமாக இருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்லை, பரிசான் தொடர்ந்து மக்கள் ஆதரவை பெற செயல்படும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் செனட்டருமான டத்தோ அப்துல் ஹலீம் சுலைமான் தெரிவித்துள்ளார். தலைநகரின் முக்கிய சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்த கட்டணம் வசூலித்து வந்த ஐவரை கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேயில் கைது செய்துள்ளது. தலைநகர் கோலாலம்பூரில் ஜலான் அம்பாங், ஜலான் ஈப்போ, ஜலான் சான் சோவுலின் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்த ஒரு கும்பல் கட்டணம் வசூலிப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தின் அமலாக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியை சோதனையிட்டதாகவும் கட்டணம் வசூலிக்கும் கும்பலைச் சேர்ந்த ஐவரை கைது செய்திருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஐவரில் இருவர் உள்ளூர்வாசிகள் என்றும் ஒருவர் பங்களாதேஷ் நாட்டவர் என்றும் மேலும் இருவர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஐவரும் தொழிற்சாலை ஊழியர்கள் என்றும் பகுதி நேரமாக சாலையோரத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலித்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் ஐவருக்கும் தலா 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணையை தொடரும்படி கோலாலம்பூர் நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. உணவகத்திலிருந்து காவல் அதிகாரியை பாராங்கத்தியுடன் ஆடவர் ஒருவர் துரத்தும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பவ இடத்திலேயே அவ்வாடவரை காவல்துறையினர் கைது செய்ததாக கோலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அக்மல் ரிசால் ராஜி தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணிக்கு தெலோக் பங்களிமா காராங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் நிகழ்ந்ததாகவும் அவர் கூறினார். சம்பவத்தின் போது உள்ளூர் ஆடவர் ஒருவர் உணவகத்தில் கூச்சலிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக காவல் நிலையத்திற்கு உணவகத்தின் உரிமையாளரிடமிருந்து அவசர அழைப்பு பெறப்பட்டதாகவும் சம்பவ இடத்திற்கு விரைந்த ரோந்து பணி காவல் அதிகாரிகள் அவ்வாடவரை கட்டுப்படுத்த முயற்சித்த வேளையில் கோபமடைந்த அந்த ஆடவர் போலீசாரை நோக்கி கத்தியுடன் விரட்டியதாகவும் முகமது அக்மல் ரிசால் ராட்சி விளக்கமளித்தார். பொதுமக்களின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆடவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் உடலில் ஏற்பட்ட காயத்திற்கு அவ்வாடவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இச்சம்பவத்தின் போது கடையின் பொருட்கள் உட்பட 3 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். லங்காவி கடல் பகுதியில் கடல் எல்லையை மீறி பயணித்த சொகுசு கப்பலை கடல்சார் பாதுகாப்பு முகமை தடுத்து நிறுத்தியது. நேற்று மாலை 5:20 மணிக்கு சந்தேகத்திற்குரிய சொகுசு கப்பல் பயணிகளுடன் கடல் எல்லையை மீறி சர்வதேச கடல் எல்லைக்குள் சென்றதை கண்ட ரோந்து பணி கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சொகுசு கப்பலை நிறுத்தியதாகவும் கப்பலில் உல்லாசமாக இருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகளை சோதனையிட்டதாகவும் வடக்கு கடல்சார் எல்லை பாதுகாப்பு முகமை இயக்குனர் ரோம்லி முஸ்தபா தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சொகுசு படகு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் கப்பலின் பணியாளர்கள் உட்பட 5 உள்ளூர்வாசிகளை கைது செய்திருப்பதாகவும் ரோம்லி முஸ்தபா கூறினார். கைது செய்யப்பட்ட ஐவரும் 23 முதல் 37 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
கப்பலில் இருந்த பயணிகள் அனைவரும் சுற்றுலா பயணிகள் என்பதால் அவர்களை கெடா துறைமுகத்தில் தடுத்து வைத்திருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரம்லி முஸ்தபா கூறினார். கிளந்தான் மாச்சாங் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்கு முன்பு நேற்று இரவு ஒரு அதிகாரியை பாராங்கத்தியால் தாக்கிய நபரை போலீசார் சுட்டு காயப்படுத்தினர். இரவு 11:17 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் அதிகாரி தற்காப்புக்காக சுட்டதை தொடர்ந்து சந்தேக நபரின் தொடையில் குண்டு பாய்ந்தது. இச்சம்பவத்திற்கு முன்னதாக மாச்சாங் காவல் தலைமையகத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் செயல்பட்ட 2 பேரை கண்டதாக மாநில காவல்துறை தலைவர் யூசுப் மமாட் கூறினார். அவர்கள் சோதனை நடத்த முயன்ற போது அந்த இருவரில் ஒருவர் பாராங்கத்தியை வெளியே எடுத்து அதிகாரிகளை தாக்க தொடங்கினார். இதனால் அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரை நோக்கி பல முறை சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சந்தேக நபர்கள் இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இருப்பினும் அவர்களில் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவரை போலீசார் சிறிது நேரத்திலேயே அருகிலேயே கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தற்போது சீரான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக யூசுப் கூறினார். தாக்கப்பட்ட காவலருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர் இன்று முதல் 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மானிய செலவுகளை குறைக்க உதவும் வகையில் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோலின் விலையை தற்போதுள்ள $1.99 முந்தைய விலையான $2.05 உயர்த்த வேண்டும் என்று மலேசியாவிற்கு உலக வங்கி பரிந்துரைத்துள்ளது. போடி 95 திட்டத்தின் கீழ் அண்மையில் செய்யப்பட்ட ஒதுக்கீட்டு குறைப்பு சரியான திசையில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று முன்னணி பொருளாதார நிபுணர் அபூர்வா சங்கி தெரிவித்துள்ளார். ஆனால் எரிபொருள் மானியங்கள் பின்தங்கிய நிலையிலேயே நீடிக்கின்றன என்றும் அதிக வருமானம் ஈட்டும் குழுக்கள் மாதத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட 200 லிட்டர் வரம்பை விட விகிதாச்சார அடிப்படையில் அதிகமான எரிபொருளை பயன்படுத்துகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் முடிவுக்கு வரும் அறிகுறிகள் தென்பெறாத நிலையில் பெட்ரோல் விலையை சரி செய்வது ஒரு மாற்று அல்லது துணை கொள்கை கருவியாக பயன்படக்கூடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.